Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.6ல உள்ள செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.6ல உள்ள தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். வாங்க. Subtract 1 by x square plus 2 from 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 the whole square. அதாவது இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்மை மைனஸ் பண்ணி எனக்கு வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நார்மலா சப்ராக்ட்னு பார்த்தோன்னே நீங்க என்ன நினைப்பீங்க, இது மைனஸ் இது, அதாவது இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்மை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. எடுத்த உடனே 1 by x ஸ்கொயர் போட்டுட்டு மைனஸ் போட்டுட்டு இந்த டேர்ம் போடுவீங்க. அப்படி போடக்கூடாது. இங்க நல்லா கவனிங்க, இந்த ஃப்ரம் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஃப்ரம்க்கு அப்புறம் வரதான் முதல்ல எடுத்து எழுதணும். சரியா? அப்ப 2x³ plus x square plus 3 divided by x square plus 2 ஸ்கொயர்ல இருந்து தான் இந்த டேர்மை மைனஸ் பண்ணணும். சரியா? அப்ப எப்படி வரும்? 2x³ plus x square plus 3 divided by x square plus 2 the whole square. சப்ட்ராக்ட்னு சொன்னால மைனஸ் எந்த டேர்ம்ல இருந்து எந்த டேர்மை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 1 by x square plus 2 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல மைனஸா இருக்கட்டும் பிளஸ்ஸா இருக்கட்டும் நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனா இருந்தாதான் பிரச்சனை இல்லை. ஆனா சப்ட்ராக்ஷனாவோ அடிஷனாவோ இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரியா? இப்போ இதோட டினாமினேட்டர் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர். இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 மட்டும் இருக்கு. அப்போ எனக்கு இதோட இன்னொரு டேர்ம், இந்த டேர்மே எகைன் ஒரு டேர்மோட வந்துச்சுன்னா எனக்கு டினாமினேட்டர் வந்துடும். அப்ப இந்த டேர்ம்ல எனக்கு எந்த டேர்ம் வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஓட எந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2வே இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு இந்த டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு மாறும். சரியா? அப்ப நெக்ஸ்ட் லைன் எப்படி வரும்? 2x³ plus x square plus 3 divided by x square plus 2 the whole square minus 1 by என்ன வரும்? x square plus 2. நம்மளுக்கு டினாமினேட்டர்ல இன்னொரு x square plus 2 தானே வருது. ஸோ டினாமினேட்டர்ல வரணுங்கிறதுக்காண்டி x square plus 2 டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிட்டேன். டினாமினேட்டர்ல வரணுங்கிறதுக்காண்டி நம்மளால டினாமினேட்டர் மட்டும் இந்த டேர்மா மல்டிப்ளை பண்ண முடியாது. நியூமரேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணணும். சரியா? நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? x square plus 2, அதாவது x square plus 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம். சரியா? அதாவது நியூமரேட்டர்லயும் போடணும் டினாமினேட்டர்லயும் போடணும். ஏன் போடுறோம்னா இப்போ இதை கேன்சல் பண்ணாம நமக்கு 1 இதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணாம ஒரு நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். சரியா? கிட்டத்தட்ட எல்சிஎம் வந்து யூஸ் பண்ணா இது டைரக்டா போடுங்க. அப்படி புரியல, எனக்கு எல்சிஎம் புரியலைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் எப்படி வரும்? 2x³ plus x square plus 3 divided by x square plus 2 the whole square minus நியூமரேட்டர்ல 1 into x square plus 2 x square plus 2 divided by இங்க x square plus 2 into x square plus 2 ஓட வேல்யூ என்ன? x square plus 2 the whole square. இப்போ எனக்கு டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப நம்ம சேர்த்து காமனா ஒரு டினாமினேட்டரா போட்டுக்கலாமா? x square plus 2 the whole square போட்டுக்கலாம். கரெக்ட்டா? இப்போ மேல என்ன வந்துச்சு? 2x³ plus x square plus 3. இப்போ இந்த மைனஸ் வருது. இந்த மைனஸ் இந்த டேர்ம் எல்லாத்துக்கும் தானே சொந்தம். அப்ப மைனஸால இந்த டேர்ம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்ல. மைனஸ் into x square minus x square minus into 2 minus 2. 2x³ plus x square minus x square கேன்சல் ஆயிடும். 3 minus 2 என்னது? plus 1 divided by x square plus 2 the whole square. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.6ல் உள்ள தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.